இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில்? சரி, இப்போ நல்லா பாரு, நீ கிளாஸில் உட்காந்துருக்கேன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். கிளாஸில் வார்த்தையை கிளாஸ் நடத்திக்கிட்டு நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட முடியுமா? முடியாது. அப்போ உன்னோட ஆக்ஷன் இருக்கு பத்தியா, அது வந்து என்ன ஆயிடுது, ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. நீ உன் இஷ்டத்துக்குலாம் போக முடியாது. நீ வந்து குறிப்பிட்ட இதில் தான் போகிற மாதிரி இருக்கும். அது பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரெயின்ட் மோஷன். சொல்றது புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் நான் பாட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு போகலாம், ஒய் ஆக்சிஸில் கொண்டு போகலாம், இஜெட் ஆக்சிஸில் கொண்டு போகலாம். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்ணா, கயிறை வச்சு தொங்க விட்டேன். இப்போ சொல்லு, இவங்க ரெண்டு பேர் இப்படி இப்படி ஆடிக்க முடியுமா? இவங்கள்ட்ட இருக்கிற எந்த பாதை பாசிபிள்? ஒன்று இந்த ஆக்சிஸில் மேலே போய்க்கோ, கீழே போய்க்கோ, இந்த ஆக்சிஸில் மேலே போய் கீழே, இவன் பாட்டுக்கு இப்படி ஊஞ்சல் ஆடுவோன்னு முடியாது. அப்போ இவனோட மோஷன் ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். கரெக்டா இல்லையா? இது பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரெயின் மோஷன். என்னது, கன்ஸ்ட்ரெயின் மோஷன். ஓகே, நல்லா பாரு, சம்மேஷன் ஆஃப் டீனா டென்ஷன் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. டென்ஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி டென்ஷன் டாட் வெலாசிட்டிக்கு எடுத்தாலும் என்னதான், 0. டென்ஷன் டாட் ஆக்சிலரேஷனுக்கும் எடுத்தா என்னதான், 0. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஆக்சிலரேஷன் மட்டும் நான் அவனுக்கு அப்ளை பண்ணி காட்ட போறேன். சரியா? நல்லா பாருங்க, அவன்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த ஆப்ஜெக்ட் ஏ ஆக்சிலரேஷன்ல வந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆக்சிலரேஷன்ல மேலே போகும், ஏ ஆக்சிலரேஷன்ல. பட் லெட் மீ டேக் சார், அது எப்படி சார் நம்மளுக்கு தெரியும், அது ஈக்குவலாக இருக்கணும்னா தெரியாதுல்ல சார். அப்போ நல்லா பாரு, லெட் மீ சே m2 greater than m1. அப்போ எதையா கீழே வர போகுது, m2 கீழே வர போகுது. ஆனால் அதோட ஆக்சிலரேஷன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நோ ப்ராப்ளம். இதோட ஆக்சிலரேஷன் a2 டவுன்வர்ட்னு வச்சுக்கோ. இவன் மேலே போவானா, அப்ப a1 அப்வர்ட்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷனும் இங்கே ஆக்ட் ஆகிற டென்ஷன் சேம் தான். இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல பாரு, டென்ஷன் டாட் a1 புரியுதா, பிளஸ் இந்த இடத்துல டென்ஷன் டாட் a2 ஈக்குவல் டு என்ன, நல்லா பாரு, டென்ஷனுக்கும் ஆக்சிலரேஷனுக்குள்ள ஆங்கிள் எத்தனை டிகிரி, 0 டிகிரி. அப்ப டாட் ப்ராடக்ட் எடுத்தனா அது வெறும் TA1 இருக்குமா, ஏன்னா cos 0 1. இங்க சொல்லு, டென்ஷனுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் ஆங்கிள் எத்தனை டிகிரி, 180. -1. அப்ப -1 -A2. இப்போ இது ஈக்குவேட் பண்ணா a1 is equal to என்ன கிடைக்குது, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணேன், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணோம். புரியுதா இல்லையா? a1 is equal to a2.